கேட்டுச்சா அந்த சத்தம்? அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை பண்ணலாமா? பருப்பை ஊற போட்டு அரைக்கிறதுக்கு டைமே இல்லையா? நோ ப்ராப்ளம். வீட்டில் இட்லி மாவு இருக்கா? அவ்வளோதாங்க, பாதி மேட்ரு ஓவர். 2 கப்பு இட்லி மாவுக்கு 1 கப்பு அவல் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி இருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணியே ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் வடை மாதிரியே போட முடியாது. இதில் அவல் ஆட் பண்ணுறது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி கொஞ்சம் மாவை கெட்டியாக ஆக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரவை நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அந்த வடைக்கு. இப்போ ஆயில் இந்த மாதிரி நல்லா சூடானதும் வடை ஷேப்பில் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விடணும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள், ஈஸியாக இந்த வடை பண்ணிடலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை ஒரு கெட் டுகெதர் பாட்லாக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக ஒரு டிஷ்ஷு பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வடை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஃப்ரைடு சாப்பிட வேண்டாம்னா இதே மாவை நீங்கள் பனியாரக்கல்லில் ஷாலோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. நாளை வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே போடுங்க ஃபோன் காலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கிறிஸ்பியான வடையை பண்ணி அரட்டை அரங்கத்தை ஆரம்பிக்கலாமா?